தர்மபுரி அருகே கலர் மற்றும் வெள்ளை சாக் பீஸ் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தர்மபுரி அன்னசாகரம் அடுத்த எரங்காட்டுக்குட்டாய் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்கிற மாற்றுத்திறனாளி வாலிபர் கடந்த 22 ஆண்டுகளாக குடிசை தொழிலாக சாக்பீஸ் உற்பத்தி செய்து வருகிறார். ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் கடந்த 1 மாத காலமாகவே அதிக அளவில் சாக்பீஸ் உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு தயாரிக்கும் சாக்பீஸ் 140 குச்சிகளுடன் சிறிய பெட்டியில் வைத்து 24 பெட்டிகள் அடங்கிய பெரிய அட்டை பெட்டிகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகிறது. இதை நாங்கள் குடிசை தொழிலாக செய்வதாகவும் 15 பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு தருவதாகவும் பள்ளிகள் திறக்க 10 நாட்கள் உள்ள நிலையில் அதிக அளவில் சாக்பீஸ் உற்பத்தி செய்யப்பட்டு அட்டை பெட்டிகளில் பேக் செய்யும் பணிகள் நடைபெறுவதாகவும் மாற்றுத்திறனாளி வாலிபர் முனியப்பன் தெரிவித்தார். பேர் முனியப்பங்க. தருமபுரி மாவட்டத்தில் அன்னசார் எரங்காட்டுக்குட்டாய் சாக்பீஸ் தொழில் 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது 23வது வருஷத்துல போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த பள்ளி விடுமுறை விட்டதுலேருந்து சாக்பீஸ் தொழில் கொஞ்சம் வெயில் காலன்றதுனால இப்போ சாக்பீஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணி இப்போ பள்ளி திறக்கிற ஜூன் காலகட்டத்தில் எங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய சாக்பீஸ் எல்லாம் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா ஒரு சில பகுதிக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.